ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்டிருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் நாலேஜ் டாபிக் மட்டும் பார்க்க போகிறோம். இது எப்போ எடுத்த கொஷின்னா 2024 பிப்ரவரி 20 வந்த ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ள கொஷின் தான் இப்போ எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின், விச் இந்தியன் மியூசிஷியன் இஸ் தி ஃபஸ்ட் சிங்கர் டு கெட் தி பாரத் ரத்னா அவார்டு? அதாவது இந்தியாவில் பாரத் ரத்னா அவார்டு வாங்கின முதல் பாடகர் யார் அப்படிங்கிறது தான் கொஷினு. இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் சி, எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாள். ஸோ இவங்க தான் முதல்ல பாடகராக இருந்து பாரத ரத்னா அவார்டு வாங்கினவங்க. அடுத்தது ரெண்டாவது கொஷின், அக்கார்டிங் டு தி உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் 2023, ஹவு மெனி சீட்ஸ் இன் தி லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் ரிவைஸ்டு ஃபார் உமன்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 2023 வந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் படி லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் கொஷினு. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா 1/3, ஆப்ஷன் பி 1/3. அதாவது 1/3 ரிசர்வேஷனை பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு 2023 உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் சொல்லுது. அடுத்தது மூணாவது கொஷினு, தி IAAF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் அத்லெட்டிக் பிகம்ஸ் எ ஃபுல்லி ப்ரொஃபஷனல் காம்படிஷன் ஃபார்ம். அதாவது IAAF எப்போ முழுமையான காம்படிஷன் ஃபார்மாக மாறுச்சு, ப்ரொஃபஷ்னலாக மாறுச்சு அப்படிங்கிறது தான் கொஷினு. இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா 1997 தான் இது முழுமையான காம்படிஷன் ஃபார்மாக மாறியிருக்கும். இது இந்த IAAF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இது எப்போ முழுமையான காம்படிஷனாக மாறுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 1997. அடுத்தது நாலாவது கொஷின் என்னதுன்னா, விச் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2015 இன் தி பிளேஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா? அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இருந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக 2015 உருவாக்கப்பட்ட அமைப்பு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, நித்தி ஆயோக். ரொம்ப முக்கியமான கொஷினு, பார்த்துக்கோங்க. அதாவது 2015 பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக அமைப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் நித்தி ஆயோக். அடுத்தது அஞ்சாவது கொஷினு, ரங்கஸ்வாமி கப் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்ஸ்? அதாவது ரங்கஸ்வாமி கப்புன்னு ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க, இது எந்த ஸ்போர்ட்ஸுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹாக்கி. இது என்ன டாபிக்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேன்னு டாபிக் இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் அண்டு கப்பு அந்த டாப்பிக்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான கண்டென்ட் நோட்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி விட்றேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஷின் வரும். ஸ்டாட்டிக் ஜிகேல என்னது, இது ஸ்போர்ட்ஸுக்கு கீழே வர்ற டாப்பிக்கு. அடுத்தது ஆறாவது கொஷின், சிக்ஸ்த்து கொஷின் என்னது, ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் சத்யசோதக் சமாஜ்? சத்யசோதக் சமாஜோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் டி, ஜோதிராவ் பூலே. ஜோதிராவ் பூலே தான் சத்யசோதக் சமாஜை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது ஏழாவது கொஷின், செவன்த்து கொஷின் என்னதுன்னா, வென் மெண்டலீவ் ஸ்டார்டட் ஹிஸ் ஒர்க்கு ஹவு மெனி எலமெண்ட்ஸ் வேர் நோன் அட் த டைம்? அதாவது தனிம வரிசை அட்டவணை பற்றி மெண்டலீவ் ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போது இருந்த தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெண்டலீவ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ எலமெண்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஆப்ஷன் டி 63 எலமெண்ட் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது எயித்து கொஸ்டின், ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் பை? ஸோ இந்த திட்டத்தை ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னா எந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்டு இன்டர்னல் ட்ரேட். இந்த டிபார்ட்மெண்ட் தான் ONDC அப்படிங்கிற திட்டத்தை இனிஷியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்தது நைன்த்து கொஷினு, பாராஸ் இஸ் சிமிலர் டு தி ஹிந்து ஃபெஸ்டிவல் தீபாவளி விச் இஸ் செலிப்ரேட்டட் பை? அதாவது பாராஸுங்கிறது ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல், தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. இது யாருனால செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வார்லி அண்டு கோக்னா. அதாவது வார்லி அண்டு கோக்னா அப்படின்னா இவங்க யாருன்னா ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடியினர். இவங்க தான் இந்த பாராஸ் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க.
அடுத்தது 10th அண்ட் லாஸ்ட் கொஷின் என்னது? த ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சென்சஸ் ஃபார் தி இந்தியா வாஸ் கண்டக்டட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதாவது முதல் பொருளாதார சென்சஸ் எப்போ நம்ம இந்திய நாட்டில் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது கொஷினு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1977. ஸோ 1977 தான் ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சென்சஸ் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக இப்போ 10 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ டெய்லி இது மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.